மேலான சகோதரர்களே, நுரையீரல் கேன்சர் வருகிறது. அடுத்தது பாருங்க, அந்த டாக்டர் பேசுறதுல அடுத்தது ஹெப்படைட்டிஸ், மஞ்ச காய்ச்சல் ஏற்படுகிறது. மஞ்ச காமாலைன்னு பேசுவாங்க. அதுல 3 வகை இருக்குது. அதுல முதலாவது வகை ஹெப்படைட்டிஸ் ஏன்னு சொல்றது. டாக்டர்ஸ் மாட்ட கேளுங்க, இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வாரதுண்டா அதுக்கு முக்கிய காரணம் இந்த போதை வஸ்து. ஹெப்படைட்டிஸ் ஏ வந்த ஒத்தரை அப்படியே கொண்டு போயிட்டு போடுவாங்க. போட்ல போட்டா ஒரு டெப்லெட்டும் இல்ல. ஏன்? அவருடைய அந்த ஈரல் கரையுது. ஈரல் கரையிறதுக்கு காரணம் இந்த சிகரெட், ஈரல் கரையிறதுக்கு காரணம் இந்த மதுபானம், இந்த ஈரல் கரையிறதுக்கு காரணம் இந்த தூள், இந்த கஞ்சா. இதைத்தான் இஸ்லாம் தடை செஞ்சிச்சு. ஆனா இன்ட்ரெஸ்டா குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. தண்ட உடம்பே அழிவுக்கு கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வந்த ஆட்களை கொஞ்சம் போயிட்டு பாத்தீங்கன்னா, முதலாவது ரிப்போர்ட் எழுதுற டைம் முதலாவது கேட்பாங்க, நீங்க ட்ரக்ஸ் பாவிக்கிறீங்களா, மதுபானம், சிகரெட், இது இந்த 2ஐயும் தான் போய் பண்ணுவாங்க. ஏண்டா ஏ வாராண்டா இந்த 2ஆலையும் தான் வருது. அடுத்தது ஒரு பியாண்ட் இருக்குது. அதுல உடம்புல வைரஸ் கிருமி போயிட்டு வார மஞ்ச காமாலை இருக்குது. இதுல முதலாவது வாரது இந்த போதை வஸ்தால. அன்புக்குரியவர்களே, எத்தனை பேரை நீங்க ஒரு நாளைக்கு ஒதுக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்க, என்னென்ன நோயில அவதிப்படுறாங்க. அல்லாஹ் எங்களுடைய உடம்ப சுகமாக தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நாங்களே அழிவுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும் குடிக்க குடிக்க. ஆனா கடைசி கட்டத்துல பாருங்க, 30, 25, 30 வயசாகிற டைம்ல கஷ்டப்படுவாங்க. இது அந்த டாக்டர் அழகாக பேசியிருக்கிறார். எங்க அல்லாஹ் குர்ஆன்ல ஏற்கனவே நிறைய விஷயத்தை பேசிட்டான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது பாருங்க, இதால ஏற்படக்கூடிய அடுத்த விபரீதம், திருமணம் செஞ்ச ஆட்களுக்கு, திருமணம் செய்யாதவங்களும் இந்த சிகரெட் பாவிக்கிறாங்க, திருமணம் செஞ்சவங்களும் பாவிக்கிறாங்க, மதுபானமும் குடிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதால ஏற்படக்கூடிய அடுத்த விபரீதம் ஆண்மை இழப்பு. ஒரு மனிதன், ஒரு ஆண் அவனுடைய ஆண்மை இழந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையே வேறல்ல. இந்த ஆண்மை இழப்பு சுயமாக ஒரு மனிதனையும் இழக்க செய்யாது. அவன் ஏதாவது ஹராத்தை ஏற்படுத்தி போதை வஸ்துவை சாப்பிட்டாண்டா, குடிச்சாண்டா, அதன் மூலமாகத்தான் இந்த ஆண்மை இழப்பு ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சிலர்கள் திருமணம் செஞ்சிருப்பாங்க. திருமணம் செஞ்சதுக்கு பின்னால வைஃபோட வாழையில டிவோர்ஸ். கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தாண்டா மாப்பிள்ள பொம்பளையோட இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுக்கு காரணம் இவருடைய இன்ட்ரெஸ்ட் அங்க ஸ்மோக்கிங், இவருடைய இன்ட்ரெஸ்ட் அங்க ட்ரிங்கிங். இதுல போகுது காலம். மேலான சகோதரர்களே, அதெல்லாம் பாவிக்கிறான். இந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல போகுது. ஆண்மை இழக்கிறதுக்கு இந்த ரத்த ஓட்டம் கிளியராக இருந்தா தான் ஆண்மை நல்லா இருக்கும். ரத்த ஓட்டத்துல நஞ்சு கலந்துச்சு, இப்ப அந்த நச்சுத்தன்மை இருக்குது. அதனால இவருடைய ஆண்மை இழப்பு ஏற்பட்டு இருக்குது. மேலான சகோதரர்களே, வாழ்க்கையில இந்த பாவங்களை விடணும். இந்த சிகரெட்டை வாழ்க்கையில அடியோட இல்லாமல் ஆக்கணும். ஏன்? நாங்க திருமணம் செய்யறது வாழ்றதுக்கு, சந்தோஷமாக வாழ்றதுக்கு, இல்லாட்டி தனிமையில வாழ சொல்லிக்கும் இஸ்லாம். சந்தோஷமாக சனத்தொகை உருவாக்குறதுக்கு, இனப்பெருக்கத்தை ஏற்படுறதுக்கு தான் இஸ்லாம் சொல்லி இருக்குது. அதனால் அன்புக்குரியவர்களே, குடிக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கலாம், இன்ட்ரெஸ்டாக குடிக்கலாம், இந்த முன்பின் தெரியாம குடிக்கலாம். எல்லாரும் விடுவோம். உடம்புல ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வோம். அடுத்தது பாருங்க, இந்த சிகரெட் குடிக்கிறதால வரக்கூடிய அடுத்த விபரீதம் கண்ணில் வெள்ளப்படுறது. கூடுதலான ஆட்களுக்கு கண்ணில் வெள்ளப்படுறது. படறதுக்கு காரணம் ஒன்று இருக்கும்டா இந்த போதை வஸ்து பாவனை. அடுத்தது பாருங்க, சில சிகரெட் குடிக்கிற ஆட்களுக்கு, மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு, ஏனைய தூள் கஞ்சா பாவிக்கிற ஆட்களுக்கு உடம்புல சக்தி இருக்காது. கொஞ்சம் நடந்தாலும் இழப்பு, கூடுதலான இழப்பு வருகிறது. ஏன்? கஷ்டம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு பாரத்தை தூக்கலாம், கஷ்டம், இழப்பு. மேலானவர்களே, மூச்செடுக்க உடுகுது இல்லாத புகை அடைச்சு போயிட்டு இருக்குது உடம்புக்குள்ளால. ஒவ்வொரு உணவு குழாயில, சுவாச குழாயில எல்லாத்திலையும் பட்டு இருக்குது. ரத்தமே ஏற்கனவே கிளியர் இல்லாம ஓடிக்கொண்டிருக்குது. ஹார்ட்டே நார்மலா ஓடுது. அதனால மேலான சகோதரர்களே, இவருக்கு ஒரு வேலை செய்யலாம். நாங்க உலகத்துல வாழும் போது சந்தோஷமாக வாழணும், உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணும்டா நாங்க இதுகளை விடணும். எங்களுடைய வாழ்க்கையை கிளீன் பண்ணணும்டா இந்த பாவங்களை விட்டு நாங்க விலகணும். அடுத்தது பாருங்க, இந்த சிகரெட் பாவனையால, போதை வஸ்து பாவனையால ஏற்படக்கூடிய அடுத்த விபரீதத்தை பாருங்க. அதுல முக்கியமான ஒன்று, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த மூளைக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது என்று கேட்டா அந்த டாக்டர் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த மூளைக்கு பாதிப்பு போறதுக்கு காரணம், இவர் குடிக்க அந்த சிகரெட்டுடைய புகை போயிட்டு படியுது. அந்த புகை படிஞ்சதோட இவருடைய நுரையீரல், அந்த நுரையீரல்ல
இந்த சிகரெட்ல நச்சுத்தன்மை, அந்த நிக்கோட்டின் என்று சொன்ன அந்த நச்சுத்தன்மை அதை அப்படியே நுரையீரல் அப்படியே இழுத்தெடுக்குது, புளிஞ்செடுக்குது. எடுத்து அந்த நுரையீரல் அப்படியே அனுப்புது மண்டைக்கு, மூளைக்கு. இவருடைய மண்டைக்கு போனதோட இங்க வேலை செஞ்சு கொண்டிருந்த நல்ல ரத்தமும் கெட்டு போயிட்டு அது பிளாக் ஆகி இங்க அனுப்பின இந்த நச்சுத்தன்மை தலைக்கு போனதோட மூளை வியாதி ஏற்படுகிறது. அதுல பாருங்க, முதலாவது தலைவலி ஏற்படும், தலை சுற்று ஏற்படும். இவருக்கு நின்று கொண்டே இருக்கேலா, ஏடா மசக்கம். வீட்டுல சொல்லுவாங்க பெசர கொஞ்சம் போயிட்டு பாருங்க. மேலான சகோதரர்களே, இதுக்கு அந்த நுரையீரல் அந்த நிக்கோட்டின் என்ற நச்சுத்தன்மை பதிஞ்சதால அது மூளைக்கு அனுப்புது. சிலர்கள் நரம்பு வெடிச்சு மௌத்துன்னு சொல்லுவாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு காரணம் இந்த சிகரெட். அதனால நாங்க உடம்ப சுகமாக வச்சுக் கொள்ளணும். அடுத்தது பாருங்க, இதுல வரக்கூடிய இன்னும் விபரீதங்களை பேசுறாங்க. அதுல முக்கியமா 120 நோய்கள் இருக்குது. இந்த சிகரெட், இந்த போதை வஸ்து பாவனையால 120 நோய் இருக்குது. எல்லாத்தையும் பேச முடியாது. அடுத்தது பாருங்க, வாயில புற்றுநோய், வாய் கேன்சர். சிலர்கள் தூள்களை போடுவாங்க இங்கிட்டும் இங்கிட்டு சைட்லேயும். கொஞ்ச நாள் பார்த்தா அந்த இடத்துல நீல நிறமாக இருக்கும். மேலான சகோதரர்களே, அந்த இடம் தான் அந்த கேன்சர் வாரத்துக்கு அடையாளமாக இருக்குது. நாங்களே நோயை தேடிக்கொள்றோம், நாங்களே எங்களோட உயிரை நீக்கிக் கொள்றோம். மேலான சகோதரர்களே, இஸ்லாம் சொல்றது அழகாக வாழி, ஹலால சாப்பிடு, நல்லத சாப்பிடு என்று சொல்லி இருக்கும் போதும் நாங்க இந்த மோசமான போதை வஸ்தை பாவிச்சு உடம்பை நாங்களே கெடுத்துக் கொள்றோம். அடுத்தது பாருங்க, தொண்டையில கேன்சர். ஏன் இவர் சிகரெட் குடிக்கிறாரு, இவர் போகக்கூடிய அந்த சுவாச குழாயில அந்த புகை படிஞ்சு படிஞ்சு தொண்டையில கேன்சர் ஏற்படுகிறது. நிறைய போட்டோஸ்கள் இருக்குது. ஜமியத்துல் உலமால கூட இப்ப பெரிய ஒரு போட்டோ ஒன்று அடிச்சு சிகரெட்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை என்ன எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். கொஞ்சம் பார்த்து ஹிதாயத் பெற்றுக்கொண்டா மிச்சம் நல்லா இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது பாருங்க, இந்த முக்கியமான இந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த சீசன்ல கூட எத்தனை பேர் வெளியிருந்து வந்திருப்பார்கள், ட்ரிப்புக்காக வேண்டி, சுற்றுலாவுக்காக வேண்டி இந்த பிரதேசத்துக்கு வந்திருப்பார்கள். கூல் பிரதேசம். இந்த கூல் இருக்கும் போது சூடு தேவைப்படுகிறது. சூடு தேவைப்பட்டா அந்த கோஃபி இருக்குது, டீ இருக்குது, தேநீர் இருக்குது, இதை பருகலாம். இதை இஸ்லாம் ஹலாலா இருக்குது. ஆனா இன்றைக்கு எத்தனையோ கடைகள் சிகரெட்டை போயிட்டு வாங்குறான், குடிக்கிறான். சுற்றுலா வந்திருக்கிறான், மதுபானம் அருந்தினான். மேலானவர்களே, ஒரு மனிதர் மதுபானம் அருந்தினால் அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுபான ஆறில் இருந்து நீர் புகட்ட மாட்டார். தொடர்ந்து எவனாவது மதுபானம் குடிக்கிறாண்டா, போதை வஸ்தை பாவிக்கிறாண்டா, சொர்க்கம் போக மாட்டார். இது நிறைய ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த போதை வஸ்தைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் இன்றைக்கு வேன்ல வந்திருப்பார்கள், எத்தனையோ பஸ்ல வந்திருப்பார்கள், ஃபேமிலியோட வந்திருப்பார்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வந்திருப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வந்தா கூடுதலாக பாவ சைடுக்கு போகும், மதுபானம் தான் கையில் இருக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயத்தோடு உலகத்தில் வாழணும். இந்த பாவங்களை விட்டு நாங்க விலகி நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் புரிவானாக.